ஈரானில் இஸ்பஹான் சொல்லி ஒரு பெரிய நகரம் இருக்குது. 31 மார்ச் 2026 இன்னைக்கு காலையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாகிற வகையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு மதியம் 12:50க்கு மேலே 1 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த தகவல் வந்து உறுதிப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 2000 பவுண்டு 900 கிலோவில் குண்டுகள் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து இந்த தாக்குதலில் வீசப்பட்டிருக்கு அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சொல்கிற இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு என்ன காரணம் அந்த பிளேஸில் குறிப்பிட்ட இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் இது போல் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல நல்ல தகவலை சீக்கிரமாக நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ண பார்க்குறேன் தினமும். ஸோ ஈரானில் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான இராணுவ தளங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் கிரவுண்டில், அதாவது பூமிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா வந்து உள்கட்டிடங்கள், பாதுகாப்பு மையம், அது இல்லாமல் ஆயுத கிடங்குகள், ஆயுதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஈரான் எங்கேயுமே வந்து மேலே வச்சிருக்க முடியாது. வச்சிருந்தா அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து தாக்கிடுவாங்க. அதனால எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வச்சிருக்காங்க. அதே போல் அவங்களுடைய சுரங்கங்கள் உள்ளே இருக்குது. இது இல்லாமல் அணு ஆயுதம் தொடர்பான முக்கிய பகுதியிலும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பூமிக்கு அடியில் வச்சிருக்காங்க. இது இங்கே இருக்குது, இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குங்கிற போல அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏதோ தகவல் கிடைச்சிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல எல்லாம் பயங்கரமாக வந்து தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. இப்போ நீங்கள் ரீசண்டாக இந்த அளவுக்கு பெரிய குண்டுகளை வச்சு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்துறதா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன் இது போல் பெரிய குண்டுகளை வச்சு தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா, அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் நல்ல தரமட்டமாக அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது போல் பெரிய பெரிய குண்டுகளை வச்சு தாக்குனா தான் அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஷோராக அடித்து முடிக்க முடியும். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தூரம் எவ்வளோ இருக்குன்னா 500 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் வரையும் இருக்குமா. ஆழம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் வரையும் இருக்குமா. அப்படின்னா பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு நல்ல தெளிவான குண்டுகளை வச்சு தாக்கினா மட்டும்தான் இவங்களை அழிக்க முடியும். அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக பிளான் பண்ணி இந்த ஒரு தகவல் கிடைச்சதுமே தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இது போல் தாக்குதல் நடத்திருக்கக்கூடிய இந்த தாக்குதலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.